சென்னை பல்லாவரத்தில் லாட்டுத்தொட்டி மைதானம் அருகே உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை மூடக்கோரி மனிதநேய மக்கள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் தொகுதி எம்எல்ஏ அஸ்லாம் பாஷா உட்பட ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற 200க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். நெல்லை வேளாண் பொறியாளர் தற்கொலை தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அனைத்து பணியாளர்கள் சங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன், ரேஷன் பொருட்களை தனித்தனி பொட்டலமாக வழங்க வேண்டும் என்பது உட்பட தங்களது 15 அம்ச கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். நெல்லை மாவட்டம் தென்காசியை அடுத்த தட்டான்குளத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவர் மீதும் இவரது மகன் கணேசன் மீதும் பேச்சுமுத்து என்பவர் தீண்டாமை வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த நிலையில் வேலைக்காக கணேசன் சிங்கப்பூருக்கு சென்றுவிட அவருக்கு பதில் கணேசனின் சகோதரர் மகேஸ்வரன் தீண்டாமை வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இதுகுறித்து பேச்சுமுத்து அளித்த புகாரில் ஆறுமுகம் மற்றும் மகேஸ்வரனை ஆள்மாறாட்டம் செய்ததாக போலீசார் கைது செய்தனர். விவேகானந்தரின் போதனைகளை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்றும் அனைத்து தடைகளையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் எனவும் நடிகர் விவேக் வலியுறுத்தியுள்ளார். கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள தனியார் கல்லூரி விழாவில் பங்கேற்ற நடிகர் விவேக் மாணவ மாணவிகளுடன் உரையாடிய போது இவ்வாறு கூறினார். 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் சங்கத்தின் சென்னை மண்டல மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் பங்கேற்றனர். ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு டீசல் அதிகமாக பயன்படுத்துவதாக கூறி ஊதியத்தில் பிடித்தம் செய்வதை கைவிட வேண்டும் என்பது உட்பட தங்களது பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மாநிலம் தழுவிய அளவில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் காரிபட்டி எஸ்என் மங்கலத்தைச் சேர்ந்தவர் ஐயாசாமி. இவரது மகள்களில் இருவர் மன வளர்ச்சி குன்றியவர்கள் என கூறப்படுகிறது. இந்த இருவருக்கும் ரகு என்ற வாலிபர் பாலியல் தொல்லை தந்ததாக வந்த புகாரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் ரகு என்பவரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக ஐயாசாமியிடம் விளக்கம் கேட்க சென்ற நாராயணனை தாக்கியதாக ரகுவின் உறவினர்கள் 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.